எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்தியாவின் அடுத்த பிரதமராக வங்கத்தை சேர்ந்த ஒரு தலைவர் உருவெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக மூத்த அரசியல் விமர்சகரான சஞ்சயா பாரு தெரிவித்துள்ளார். இன்றைய இந்திய அரசியலில் மமதா பானர்ஜி ஒரு தனித்துவமான ஆளுமை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மற்ற மாநில முதல்வர்கள் பதவியில் இருக்கும்போது சொத்துக்களை குவிப்பதாகவும், ஆனால் மமதாவோ இன்று எளிய வீட்டில் வசித்துக் கொண்டு ஹவாய் செருப்புகளுடன் வலம் வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுய உழைப்பால் உயர்ந்த ஒரு பெண் தலைவராக 3 மொழிகளில் பேசும் திறன் கொண்ட மமதா தேசிய அளவில் பிரதமராக முன்னிறுத்தப்பட அனைத்து தகுதிகளும் கொண்டவர் என்பது சஞ்சயா பாருவின் தனிப்பட்ட கருத்தாக உள்ளது. தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் எழுதிய கட்டுரையில் மமதா ஆதரவாளர்களின் எதிர்பார்ப்பு குறித்தும் அவர் பதிவு செய்துள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு காலத்தில் முழங்கிய டில்லி சலோ என்ற முழக்கத்தை மமதா பானர்ஜி மூலம் மீண்டும் டில்லி நோக்கி எடுத்துச் செல்ல அவரது ஆதரவாளர்கள் விரும்புவதாகவும், அந்த எண்ணத்தில் தவறேதும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியாவின் கலாச்சார மற்றும் அரசியல் விழிப்புணர்விற்கு பெரும் பங்காற்றிய வங்க மண்ணிலிருந்து இதுவரை ஒருவர் கூட பிரதமராகவில்லை என்ற ஆதங்கம் அந்த மாநில மக்களிடம் இருப்பதை சஞ்சயா பாரு நினைவு கூர்ந்துள்ளார். ஜோதி பாசு மற்றும் பிரணாப் முகர்ஜிக்கு கிடைக்காத அந்த அரிய வாய்ப்பு மமதாவுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே அந்த மாநில மக்களின் ஏக்கமாகவும் அவரது ஆதரவாளர்களின் நம்பிக்கையாகவும் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இண்டி கூட்டணியின் தொடக்கத்திலேயே மமதா பானர்ஜியை தலைவராக நியமித்திருக்க வேண்டும் என சஞ்சயா பாரு கூறியுள்ளார். மேலும் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே கூட்டணிக்கு மாற்றாக ஒரு துடிப்பான பெண் தலைவரான மமதாவை முன்னிறுத்துவது பாஜகவின் பெண் வாக்கு வங்கியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் பகுப்பாய்வு செய்துள்ளார்.